பிச்சைக்கார மாதிரி ரெடி ஆயாச்சு. இப்ப பாப்போம் எப்படி பசங்க என்கிட்ட இருந்து தப்பிக்குதுங்கன்ட்டு. இன்னைக்கு எப்படியாவது ஒரு 2-3 பசங்களையாவது கிட்னாப் பண்ணி ஆகணும். அம்மா தாயே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ரொம்ப பசிக்குதுமா. அம்மா தாயே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ரொம்ப பசிக்குதுமா. பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு தாங்கம்மா. ரொம்ப பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு தாங்கம்மா. ரொம்ப பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு தாங்கம்மா. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு தாங்கம்மா. ரொம்ப பசிக்குதுமா. அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருந்தா தரீங்களா? அச்சோ, 2 நாளா சாப்பிடலையா? கொஞ்சம் இங்க இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுனா எடுத்துட்டு வரேன். சரி, நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அம்மா இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவேன், சரியா? சரிங்கம்மா, போங்க போங்க. சரிங்க. எங்க வீட்ல சாப்பாடு இல்லங்க. எங்க போயிட்டாரா? எங்க ஐசக்க? அப்ப வந்து கிட்னாப்பா. இது போய் அவர்கிட்ட சொல்லணும். என்னங்க இங்கே உட்காரு. இது என்னோட குடம். இங்கே நீ அமைதியா இருக்கணும். ஓடணும்னு நினைச்ச உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வர வரைக்கும் இங்க இருந்து நகரக்கூடாது. வீட்டுல எடுத்து போய் விடுறதா? இங்க பார், நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ வாயை மூடிட்டு அமைதியா இங்கே இருக்கிற. தப்பிச்சு போகணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அங்கிள், என்ன உங்க போன் கீழே விழுந்து கிடந்தது? ரொம்ப தேங்க்ஸ்மா. பத்தியா, தெரியாம போனை கீழே போட்டிருக்க. நல்ல வேலை எடுத்து கொடுத்தம்மா. என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்க? இரு உனக்கு இந்தா இந்த தண்ணி கொஞ்சம் குடிமா. அங்கிள், எனக்கு தாகம் இல்ல, வேண்டாம். என்னம்மா இப்படி வெயில்ல வந்திருக்க? நல்லா வேர்த்து இருக்கம்மா. இந்த கொஞ்சம் தண்ணி குடி. ஐயோ இல்ல அங்கிள், எனக்கு தாகம் இல்லன்றல, விடுங்க. என்னம்மா தாகம் இல்லன்ற? சரி இரு. இந்தம்மா இந்த பிஸ்கெட்டாவது சாப்பிடுமா, பசிக்கு நல்லா இருக்கும். இல்ல அங்கிள், எனக்கு பசிக்கல. என்னம்மா எனக்கு போன் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க, எதுவுமே சாப்பிடலாம் எப்படி? ஏதாவது ஒண்ணு சாப்பிடுமா. இந்த அங்கிள் என்ன கிட்னாப் பண்ண பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம், நான் போறேன், பாய். பொண்ணு நில்லு. எங்க ஓடுற? நில்லு நில்லு. யார்கிட்ட பாக்குற? அங்கிள் என்ன விட்டுருங்க, நான் போறோம். உட்காரு கம்னு. இங்க பார், நீங்க 2 பேரும் அமைதியா இங்க இருக்கிறீங்க. நான் அடுத்த குழந்தைய கடத்திட்டு வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். ஓடணும்னு நினைச்சீங்க, உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. அம்பி, நீ எப்படி பண்ண வந்த? நீ யாருப்பா? அக்கா, என்னை அங்கிள் கடத்திட்டு வந்துட்டாரு. நான் வீட்டுக்கு போறேன். சரி, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நீ கவலைப்படாதனா, வா. அந்த அங்கிள் இப்போதைக்கு வரல, வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். விடிஞ்சிடுச்சா? சரி, பசங்களுக்கு போய் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஐயோ, பசங்களை இங்க காணுமே. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பசங்களா, எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இரு வரேன். எங்க இங்க பசங்களே காணுமே.
இருக்கீங்களா? அதோ வரேன். அட என்ன அவங்க இங்கேயே இல்ல? ஏ கிட்னாப்பர், எங்களைய கடத்த பாக்குற, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ இந்த பசங்க மோசமான பசங்களா இருக்குது. தம்பி, அந்த கிட்னாப்பர் ஓடி போயிட்டாரு. வா நம்ம இப்ப ஜாலியா நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாராவது தெரியாதவங்க நம்ம கிட்ட தண்ணி இல்ல பிஸ்கெட் சாக்லேட் கொடுத்தா நம்ம வாங்க கூடாது. சேஃபா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பிரபு, என்னம்மா? பிரபு, ஐசக் சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்களே, அதனால இன்னைக்கு நல்லா நம்ம செலிப்ரேட் பண்றோம். மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஒரு பெரிய கேக்க வாங்கிட்டு வந்துருன்னா. அட ஐசக்கு 1 மில்லியன் வந்தாச்சா? சரிம்மா, நான் போயிட்டு நல்ல பெரிய கேக்காவே வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஐசக்கோட 1 மில்லியன் செலிப்ரேஷனை பயங்கரமா கொண்டாடினோம். நிறுத்துங்க, இங்கதான். ஆண்டி, எங்க இருந்து வரீங்க? தம்பி, நான் மார்க்கெட்ல இருந்து வரேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால ஸ்பெஷல் கேக் வாங்கி வந்திருக்கேன். என்னது ஸ்பெஷல் கேக்கா? காட்டுங்க ஆண்டி, நான் இது வரைக்கும் ஸ்பெஷல் கேக்க பார்த்ததே கிடையாது. அதுக்கு என்னப்பா, இந்த பாரு. அட இது ரொம்ப பெரிய கேக்கா இருக்க. அட நீங்க 2 பேரும் அப்புறம் பேசிக்கங்க, முதல்ல டாக்ஸியோட காசை கொடுங்க. இந்தாங்க. வர மேடம். ஆண்டி இங்க பாக்கல, நம்ம நைஸா இந்த கேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன் பிரபு, எங்க போற? நிலை கேக் எடுத்துட்டு எங்க போற? அம்மா காப்பாத்துங்க. என்னாச்சு பிரபு, எதுக்கு இப்படி ஓடி வர? அம்மா, ஆண்டி என்னோட கேக்க பறிச்சுக்கிறதுக்கு வராங்கம்மா. ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து கேக்க பறிக்கிறதுக்கு ஓடி வர? ஐயோ இல்லக்கா, அது என்னோட பர்த்டே கேக். அட இன்னைக்கு உன்னோட பர்த்டேவாமா? பிரபு, ஆண்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. விஷ் பண்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என் கேக்க கொடு. அக்கா, நீங்க உங்க பையனுக்கு சொல்லி புரிய வைங்களேன். பிரபு, ஆண்டி அந்த கேக்க திருப்பி கொடுத்துருப்பா. சரிம்மா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேக்க சாப்பிட்டு பாத்துறேம்மா. அம்மா, கேக் ரொம்ப சூப்பரா இருக்குமா? என்னது, கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குதா? குடு, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்றேன். என்னப்பா, உனக்கு கேக் வேணுமா? என்னப்பா சாப்பிடுப்பா. ஐயோ அக்கா, நிறுத்துங்க. உங்க சின்ன பையன் எல்லா கேக்கையும் சாப்பிட போறான். முதல்ல நிறுத்துங்க அக்கா. நிறுத்துறேன் இருமா. ஐசக்கு, சாப்பிட்டது போதும்பா. அந்த கேக் அந்த ஆண்டி கிட்ட கொடுத்துருப்பா. மோனிகாவை கூப்பிடலாம். ஹலோ மோனிகா. சொல்லு பிரபு. நான் உனக்காக கேக் வாங்கி வச்சிருக்கேன். உடனே வரேன். சரி பிரபு, நான் வந்துட்டேன். மோனிகா, நீங்க என்ன பண்ற? அம்மா, பிரபு எனக்கு கேக் வாங்கி வந்திருக்கு. அத நான் சாப்பிடுறதுக்காக இங்க வந்திருக்கேன். சோம்பேறி பையலே, என் பர்த்டே கேக்க வாங்கி என் பொண்ணுக்கே கொடுக்குறியா? ஆமா, நம்ம பெரிய ஆளு கேக் சாப்பிட வந்தாங்க. போறேன் வீட்டுக்கு. மோனிகா ஒண்ணு இங்க இருந்து போக மாட்டா. அவளை நான் தான் கூப்பிட்டேன். மோனிகா நீ வா, நம்ம கேக் சாப்பிடலாம். என்னது, கேக் சாப்பிடுறியா? குடி என் கேக்க. என்னம்மா இது, என் பையனை அழ வச்சுட்ட. ஒழுங்கா என் பையனை அழகிய நிறுத்துமா. கத்தாதீங்க, அழகிய நிறுத்துறேன். இந்தாப்பா கேக்கு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. அக்கா, கேக் எல்லாம் கொடுத்துட்டேன். ஆமா, 1 மில்லியன் செலிப்ரேஷன் எப்ப பண்றீங்க? ஆண்டி, ஐசக்கோட 1 மில்லியன் செலிப்ரேஷன் வீடியோ ஐசக் த மாஸ் சேனல்ல வரும், பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். இதுவா ஐசக்? அம்மாக்கு பிறந்த நாள் வருதுல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, இவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு கொடுங்கம்மா. ப்ளீஸ். என்னது, சாக்லேட் வேணுமா? காலைல தானே பெரிய சாக்லேட் சாப்பிட்டேன். அதெல்லாம் நேத்து எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். இப்போ வேற உனக்கு சாக்லேட் கேக்குதா? அதெல்லாம் முடியாது. அம்மாக்கு இன்னும் 2 நாள்ல பர்த்டே வருதுல, அப்ப சாப்பிட்டுக்கோ. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். காலையில சாப்பிட்டுடுமா. இப்போ ஒண்ணு கொடுங்கம்மா ப்ளீஸ். நான் சொன்னதுதான். இப்ப சாக்லேட் கிடையாது. ஒழுங்கா போய் படி. படிக்கிறதா?
சாக்லேட் எங்க வைக்கலாம்? இங்கதான் ஒளிக்க வச்சிருக்கீங்களா? நான் போய் எடுத்துக்கிறேன். அப்பா, பசங்களா, அடுத்த வாரம் நம்ம ஸ்கூல்ல இருந்து வாட்டர் பார்க்குக்கு போறோம். யாரெல்லாம் வரீங்க? சார் நான் வரேன் சார், நான் வரேன். சரி, எல்லாரும் ஆபீஸ்ல பேர் கொடுத்துருங்க. அப்படியே லஞ்ச் என்னென்ன எடுத்துட்டு வர போறோம்னு டிஸ்கஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வாட்டர் பார்க்ல செம ஜாலி, செம ஃபன் பண்ணிடலாமா? அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்மா. என்ன அம்மா வீட்ல இல்லையா? அப்ப சாக்லேட் எடுத்து சாப்பிட வேண்டியதா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. என்ன பசங்களா, எல்லாம் ரெடியா? சரி சரி, எல்லாரும் கியூல நில்லுங்க. போய் பஸ்ல ஏறலாம். நீ என்ன எடுத்து வந்த சாப்பிட? நானா சிப்ஸ் எடுத்து வந்தேன். நீ என்ன எடுத்து வந்த சார்? நான் நூடுல்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அம்மா கிஷோர் நீ என்ன எடுத்து வந்திருக்க? நான் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ என் சாமியா வயித்து வலிக்குதே. சார் நான் டாய்லெட் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ சாமியா வயித்து வலிக்குதே. வயித்து வலிக்குதே. வயித்து வலிக்குதே. ஐயோ நான் முடியலையே. அம்மா. மேம், நான் ஐசக்கோட கிளாஸ் சார் பேசுறேன். அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான். அதனால நான் அவங்கள வாட்டர் பார்க்குக்கு கூட்டிட்டு போகல. நீங்க சீக்கிரம் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க. அவன் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கான். ஓகே மேடம். ஐசக், என்னப்பா வயிறு ரொம்ப வலிக்குதா? சரி வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வா. நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்ட? சாம்பார் சோறு. நேத்து ராத்திரி பல்லு விளக்குனியா? இல்ல, விளக்க மறந்துட்டேன். ஐசக், நீ பல்லு விளக்கலையா? வெரி வெரி பேட் ஹாபிட். எங்க உன் வாயை காட்டு. உன் வாயில சாக்லேட் கலர் இருக்கே. அதே ஸ்கூல்ல கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு தான் நான் சாப்பிட்டேன். நீ சாக்லேட் சாப்பிட்டதனால தான் உனக்கு வயித்துக்குள்ள பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் உனக்கு மருந்து கொடுக்குறேன். உனக்கு எல்லாம் சரியா போயிடும். என்ன காலா ஐசக் இது? கொஞ்சோண்டு சாக்லேட் சாப்பிட்டதுக்கே உன் வயித்துல பாக்டீரியா வந்துச்சு. இப்படி போனா எப்படி? எதையும் சாப்பிட முடியாது போல இருக்கு. நீங்க இரு, நான் வரேன். சாக்லேட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஐயோ, ஒரு சாக்லேட் கூட காணோம். ஐசக், என்னாச்சுமா? ஐசக், சாக்லேட் டப்பா ஒண்ணு கூட காணோம். எல்லா சாக்லேட் நீ தான் சாப்பிட்டியா? அம்மா எனக்கு வயித்து வலிக்குதுமா. நான் அப்புறமா பேசுறேன்மா. ஏய், ஏன் ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த சாக்லேட் நீ சாப்பிட்டியா இல்லையா? அம்மா சாப்பாடு ரொம்ப காரமா இருந்துச்சுமா. அதனால தான் ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன். இதுல இருந்து ஃபுல் சாக்லேட் சாப்பிட்டிருக்க. இத நீ ஒரு சாக்லேட்டா சாப்பிட்ட? உண்மையா சொல்லு. பொய் சொல்லாத ஐசக். இதுல இருக்க எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டு நான் சாப்பிடலன்னு வேற பொய் சொல்றேன். இது கடல் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அதனாலதான் உனக்கு தண்டனையா வயிற்று வலி கொடுத்திருக்காரு. இதனால என்னாச்சு? உன்னால ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்டர் பார்க் போய் என்ஜாய் பண்ண முடியல பாத்தியா? நீ வீட்ல தனியா இருக்க. சாரிமா. இங்க பாரு ஐசக், தப்பு பண்ணா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். சரியா? அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். சோ இனிமேட்டு அது மாதிரி தப்பு பண்ணுவியா? தப்பு பண்ணக்கூடாது. சரியா? கிட்ட வா. இங்க வா. மணி 8ஆவது. மோனிகா வேற தூங்கிட்டு இருக்கா. ஓ, நேத்து வேற வெளியே போயிட்டு வந்தால. சரி, கலப்பா இருக்கும். நல்லா தூங்கட்டும், அப்புறம் எழுப்பலாம். அம்மா என்னம்மா? மணி 6ஆவது. இன்னும் தூங்கிட்டு இருக்க. எழுந்துரு. அம்மா ராத்திரி 3 மணி வரைக்கும் படிச்சிட்டு இருந்தம்மா. பயங்கரமா எனக்கு தூக்கம் வருது. எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுமா? அது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல. எழுந்துரு, எழுந்துரு. டைம் ஆகுது. எழுந்துரு. இந்த மோனிகா, நேந்திரப்பழம் இருக்கு, செவ்வாழை இருக்கு, துவக்கா இருக்கு. உனக்கு எது வேணுமா சாப்பிடு. தேங்க்யூமா. அம்மா ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிடுறதுக்கு என்னமா இருக்கு? பல்ல விளக்குனியா? இல்லம்மா. எத்தனை வாட்டி சொல்றது பல்ல விளக்காம சாப்பிடாதுன்ட்டு? போ, ஃபர்ஸ்ட் பல்ல விளக்கிட்டு வா. அம்மா பல் வலிக்கிட்டமா. சாப்பிடுதாங்கம்மா.
இந்தா முதல்ல இந்த பாலை குடி, அப்பாக்கு சாப்பாடு கட்டுவல அப்ப உனக்கு போட்டு தரேன். என்னம்மா? ஏய் வாயை முட்டை குடி. மோனிகா இதுல நீ ஏமா செய்யற? நம்ம சர்வன்ட் இருக்காங்க, அவங்க செய்வாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு. மோனிகா எங்க வெளியே போறியா? ஆமாம்மா. கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு போ. சரிம்மா. இந்தாங்கம்மா. மோனிகா என் செல்லம் எங்க இருக்க? என்னம்மா? ரொம்ப கசகசன்னு இருக்கு, அந்த ஃபேனை போட்டு போமா. அம்மா அந்த சுச்சு உங்க பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போட்டுக்கலாம்ல. நீ இவ்வளவு தூரத்துல இருந்து என்ன கூப்பிடுறீங்களே? ஏய் என்ன நீ என்னைய வேலை வாங்குறியா? ஃபேன் தானே போட சொல்றேன், ஒழுங்கா போட்டு போ. ஏய் நில்லு நில்லு. என்னம்மா? அப்படியே அந்த டிவி ரிமோட் எனக்கு கொடுத்துட்டு போ. ஐயோ நான் வெளியவே போல. அம்மா நான் பார்க்குக்கு போய் விளையாடிட்டு வரேம்மா. மோனிகா இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமாமா? நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விளையாடுமா. இந்த காசு வாங்கிட்டு போ. உனக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடு, அப்படி ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடி. இந்தா. தேங்க்யூமா. அம்மா நான் வெளிய போய் விளையாடிட்டு வரேம்மா. ஹோம்வொர்க் முடிச்சியா? அம்மா நான் ஹோம்வொர்க் அப்புறமா பண்றேம்மா. ஹோம்வொர்க் எழுதாம எங்கேயும் வெளியே போகாது, ஒழுங்கா போய் ஹோம்வொர்க் எழுத. அம்மா அம்மா என்னோட ஹோம்வொர்க்லாம் நான் முடிச்சிட்டேம்மா. இப்போ நான் போய் விளையாடட்டுமா? மோனிகா நான் காய் வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போறேன், நீ என் கூட வா. அம்மா நான் எதுக்குமா? டேய் அப்ப வாங்கின ஒரு காய்கறி கூட எல்லாம் யார் தூக்கிட்டு வருவா? எனக்கு கூடைய தூக்கிட்டு வரணுமா? மோனிகா உனக்கு எதுவும் அடி பண்ணல? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கிளாஸ் டம்ளர்ல தண்ணி குடிக்காத, ஸ்டீல் டம்ளர்ல தண்ணி குடியேன்னு. என்ன பண்ணிருக்க? ஃபர்ஸ்ட் அதை சுத்தம் பண்ணு. மோனிகா ரூம் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குமா, நீ போய் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ள க்ளீன் பண்ணிடுறேன். ஓகேம்மா. சரி. வீடு எங்க சுத்தமா வச்சுக்கிதா? எங்க பார்த்தாலும் குப்பை, எப்ப பார்த்தாலும் போனு. உங்க அம்மா ஒருத்தி வேலை செய்றாளே, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணா பாத்தியா? வாவ் மேகி நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஏய் மோனிகா மேகி சமைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய செஃப் ஆக போற. மோனிகா நீ குக் வித் கோமாளிக்கு போய் இதே சமைச்சேனா நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரியலி மாம்? தேங்க் யூ மா. சரி சரி மேகி தீந்துச்சுன்னு கவலைப்படாத, நான் உனக்கு நிறைய பாக்கெட் வாங்கி வைக்கிறேன், ஓகேவா? ஓகேமா. ஹை மேகி நல்லா டேஸ்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மேகி தானே உனக்கு? போ, நான் இன்னைக்கு சோறே ஆக்க மாட்டேன், மேகி செய்யறல நீ ஃபுல்லா நீ மேகியே சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் மேகியை கேக்குறேன். அம்மா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகலமா. என்ன அப்படின்னா எக்ஸாம் நீங்க எழுதுனியா? வாவ் நம்ம குடும்பத்துல யாருமே எக்ஸாம் எழுதுனதில்ல. மோனிகா நீ படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுமா. அம்மா என்ன இவ்வளவு சந்தோஷமா வர? என்னாச்சு? அம்மா எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுமா, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். என்ன அப்படியா? எங்க பேப்பர் கூட பாப்போம். இங்கிலீஷ்ல 100, சயின்ஸ்லயும் 100, தமிழ்ல 99. இந்த ஒரு மார்க் எங்க? இனில இருந்து உனக்கு போன் கிடையாது, டிவி கிடையாது, பிளேட் கிடையாது. காலைல 5 மணிக்கு எழுந்துக்கிற, 6 மணிக்கு தமிழ் டியூஷனுக்கு போற, புரியுதா?